காந்தியடிகள் கண்ட கனவை போல் இரவு 12 மணிக்கு கூட ஒரு பெண் முழுமையாக நகை அணிந்து தன் இல்லம் சேர வேண்டிய இல்லத்திற்கு பாதுகாப்பாக சென்று சேர்கிறார். அங்கொன்று இங்கொன்று நடைபெறுகின்ற தவறுகளுக்கு கூட உடனடியாக இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குற்றச்சம்பவங்களை நாடுவதை ஊடகத்துறையினரை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே பெண்களுக்கு முழு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிந்து சொல்லிக் கொள்கிறேன். இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஐயா எப்படி 12 மணிக்கெல்லாம் பெண்கள் தனியாக அது உடம்பெல்லாம் நகையெல்லாம் போட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்து வர்ற மாதிரி காந்தி கனவு கண்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு பொய் சொல்கிறீங்கன்னு தெரியலை. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் கூட அதாவது அந்த காலத்தில் அமைச்சர்கள் எல்லாருமே நகர்வலம் வருவாங்களாம். அதாவது நம்ம எப்படி நல்லாட்சி செய்கிறோம், மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, நம்ம நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நைட்டில் மாறு வேஷத்தில் வருவாங்களா. நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அப்படிங்கிற பதவியை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு சாமானிய மனிதன் நைட்டு 12 மணிக்கு இன்னைக்கு நைட்டு நீங்க வாங்க, வந்துட்டு நீங்க பத்திரமாக வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போயிடுன்னு சொல்லலாம். ஏன்னா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் கூட பத்திரமாக 7 மணிக்கு வீட்டுக்கு போக முடியாதான், அந்த அளவுக்கு அங்கே இருந்துச்சு. இன்னைக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறது தமிழ்நாடு, அங்கே ஒன்று இங்கே ஒன்றெல்லாம் எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் மிகவும் தவறு. ஒரு நாளைக்கு 2-3 ரேப் கேசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் தான் இருக்குது. அதனால் இப்போ தூத்துக்குடியில் நடந்தது, திருப்பூரில் நடந்தது, திருச்சியில் நடந்தது, நாமக்கல்ல நடந்தது, இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த ஊரெல்லாம் இருக்குது. இந்த ஊர்களில் தினம் தினம் ஏதாவது ஒரு ஊரில் பெண்களுக்கு மிகவும் கேவலமான விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. அதனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவருடைய இரும்பு கடத்தை வச்சு எதையுமே இப்போ வரைக்கும் அடக்கலை, இனி அடக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா அடுத்து எடப்பாடி ஐயா பார்த்துக்குருவாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, தயவு செய்து ஒரே ஒரு நாள் மாறு வயசில் சாதாரண மனிதனாக போய் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்துட்டு மறுநாள் நீங்கள் தைரியமாக பேட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையோட கேட்டு